அண்ணே சர்ப்ரைஸ். இந்த கடவுளே വരും വരയ്ക്കും വരത്തെ ഉണ്മയാ എതിർവാക്കിയല്ലേ വരുവാണ്ടത് രണ്ടും വന്നതിന് നല്ല സന്തോഷം தான். திடீரென்று கண்டது உங்களுக்கு கோவம் வந்துச்சா சந்தோஷம் வந்துச்சா? கோவம் வந்தല്ല അതിന്റെ எஃபெக்ட் അതിന് തന്നെ பார்க்க போறோம். இந்த திடீரென்று வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி வெளிக்கிட்டு நீங்க வெல்கம் டு ஆர்ஜேபி கேஜே. ஓகே, வெல்கம் டு ஸ்ரீலங்காவோட வெல்கம் டு வந்து கொடுக்குறோம். தெரியும் நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படி சொல்லி. அது ஒரு காஸ்டியூம், இது ஒரு காஸ்டியூம் டிசைன் எப்படி இருக்கு? ஓகே, போடுங்க. வண்டிகள் முதல்ல எடுபடுறா காட்டுங்க. வண்டி எடுபடுது. இது நம்ம வண்டியில், இது படையப்பா ஸ்டைலில் வர வண்டி. இது போக நம்மட வண்டி இதுக்கு பின்னால் வரும். இது ரக்ஷிதாவா? வெல்கம் டு ஸ்ரீலங்கா. சரி, ஓகே, அப்படியே சொல்லு. இப்போ அப்படியே ஹாஜு. ஓகே, அப்படியே வந்து நாங்கள் நேரத்தோட வழி கூட்டம். ஆனாலும் வர வேண்டியவங்க நேரத்தோட வந்துட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் ஒன்று டைமுக்கு இதை வந்தாங்க. நம்ம 1/2 மணி நேரம் மிஞ்சி தம்போம் எனக்கு. சரி, ஓகே, என்ன இருந்தாலும் நம்ம போய் பிக்கப் பண்ணுவோம். ஒரு டைம் நம்ம காஸ்டியூம் தான் சீப்பாக இருக்கு. அங்கே வரும் அவன் காஸ்டியூம் கேரளா ஓப்பரானா. நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3:48. நாங்கள் போயிருந்திருக்கணும் 1 மணி நேரத்துக்கு முதல்லே. நல்லா வெயிட் பண்ணி கொண்டு நுளம் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. போட்டுக்குள்ள எங்கடாப்பா நுளம் படிக்கிட்டு கேட்பீங்க. அவங்க வெளியில வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் 1 மணி நேரம் பிந்தி போறோங்க. ஒவ்வொரு தடவை முந்தி தானே ஓகே. இந்த தடவை பிந்தி போறோம். 1 மணி தியாலம்ல 1.5 மணி தியாலம்ல முந்தி போய் கிடந்திருக்கோம். இதான் 1 மணி தியாலம் பிந்தி போறோம். அது எல்லாம் முழுக்க காரணமாக சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து ஆர்கனைஸ் பண்ண எந்த தலையை கட்டிட்டு வந்து 1 மணி நேரம் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாரும் குளிக்கிற டைம் வந்து மன்னிச்சு கொடுங்க. நாங்க ஆர்கனைஸ் பண்ணா தப்பாதுடா. அவங்க சொன்னது வந்து சொன்ன டைம் தப்பாது. அது அவங்களுக்கு விளங்கிருக்கோம். நம்ம 3:30 சொன்னா 4:30 தான் வந்து நிப்போம். அப்படி இல்லை, 4:30 டைம் தான் வர சொன்னோம். நம்ம 4:30 போயிருக்கணும். இப்ப 4:30 தான் போறோம். இருந்து நைட் ஒன்று என்ன கேட்டேன், 8 மணிக்கு 4:00 கேட்டேன். நீ 3:15 வச்சா 4 மணிக்கு போனா சரி என்ன? சரி, என்னோட 3:15 மணிக்கும் சரியா தான் 4 மணிக்கு போனா சரி. 3:15 4 மணிக்கு ஓடுனீங்க. 4:30 தான் வலிக்கு விட்டு முடிஞ்சு. உங்களோட பிரச்சனை. நாங்க 3:45 வலிக்கிட்டு பிரசாதம் வலிக்கு விட நேரத்தோட பிறையெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பிந்தி அவன் இந்த மேக்கப் பால் போட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுது. வர ஒன்றுமே இல்லை. அந்த சரி, இன்னும் எதிர்பார்க்கிறோம். உருட்டுங்க ஒரு சாரணம் அதுக்கு மேலே சேட்டன் தூக்கி போறது உங்களுக்கு அவ்வளவு லேட். உங்களுக்கு அங்கே வரும் சுவிஸ் போற வடியன் மாதிரி வெளிக்கிட்டு இருக்கிறான் அவன் என்ன டைம் சொல்றேன். நான் ஸ்ரீலங்கன் மாதிரியே நான் வெளிக்கிட்டு இருக்கேன். இப்படி வலிக்கு விட்ட எனக்கே வந்து ஒரு காவல் தரமோ இது அது வந்து அந்த தொப்பி அந்த கண்ணாடி என்ன ஒரு கர்மாந்திர காட்சி சொல்றாரு. அவ்வளவுதான், வேற சொல்லுங்க. அது என்ன பிரச்சனை தெரியுமா? இவ்வளவு நாளா கொம்பனியால ரெக்கமெண்ட் பண்றாங்க. கொம்பனியால ஒரு ஷூ கொண்டு வேண்டி தாங்கடா, டிஷர்ட் வேண்டி தாரு, அது வேண்டி தாரு. கொம்பனியால ஒரு ஷூ வேண்டி தாங்க. நாங்க அடுத்த வண்ட பொருளுக்கு அடுத்த வண்ட ஒன்றுக்குமே ஆசைப்படுறது. இதுக்கு அதை வச்சுட்டு வாழுவோம். என்ன பிரச்சனை? நித்திரகல்ல கத்துறையில் சத்தமா அங்க வெயிட் பண்ணி திருப்பாங்க. பெருசா ஒண்ணுல ஆசை வருது இல்லை. நான் அப்படி முக்கியமானு சொல்லணும், வாழ்க்கையில இதுக்கு மேல யாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்தது இல்லை. மேலோட கொண்டு போகிறது பயங்கர சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போறோம். எல்லா பேரும் காத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சர்ப்ரைஸுக்கு எல்லா பேரும் ரெடியா? பயங்கர சர்ப்ரைஸ் இருக்கா? இதுக்கு எனக்கு எவ்வித சம்பந்தமே இல்லை. அது ஏர்போர்ட்ல வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ்ன்றது வந்து வேற லெவல். அப்போ சரி சரி
ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் ரசிகர் பெருமக்களே, இன்னும் சொற்ப வேளையில் நீங்கள் நேற்று பார்த்த காணொளியின் தொடர்ச்சி இன்று உங்களுக்கு வர இருக்கிறது. எவ்வளோடா அது? கம் கம். அண்ணே சர்ப்ரைஸ். டெலிவரி ஆகல படம் போட்டு லக்கேஜ் நேத்து பெருசுகளை கீழே வச்சோம். சைட் ஆகிடுது இதெல்லாம், சைட் ஆகிடுது. பெருசுல கீழே எந்த பெருசுல கீழே இப்ப இந்த பெருசுல இப்ப ஏதோ மேல வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது மேல வைக்கணும். அந்த பெருசு அதான் அந்த இருக்கு. அந்த பெருசு கதை வைப்போம். கடவுளே கடவுளே. இடையில ஒரு 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 வேலையும் பார்த்த மாதிரி எவ்வளவு பெருசா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதான் டிரைவர்னாலே இல்லை, எவ்வளவு பிளான் எல்லாம் பண்ணாங்க. நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க கடைசியா. ஒன்னும் செய்யலாம் போச்சு. அவன் முடியடிச்சு நான் ஏழாம் கடை கண்ணியாண்டான் போச்சு விட திரும்ப நான் அதுக்கப்புறம் உடனே சேவர்த்தது பாத்தீங்களா. உடனே சலங்கார கூப்பிட்டு உடனே வான்னு சொல்லி 7 மணிக்கு அடிச்சேன். டக்குன்னு வர சொல்லி தான் 11 மணிக்கு நானே உங்களை அரேஞ்ச் பண்ணி எல்லாம் உங்க வடிவா கொண்டு நீங்க குழப்பி விட்டுட்டீங்க. பிள்ளைய மடிக்க போறது இங்க இல்ல, இது இப்ப இங்க இதே வீட்டா இருந்தா இன்னும் பெருசா வெடிச்சிருக்கு. அம்மாக்கு சொன்னா நீங்க இன்னைக்கு சந்திக்க வாரீங்கன்னு சந்திக்க வரேன்னு சொன்னாள். இப்ப முன்னுக்கு நீங்க போவீங்க. கொஞ்சம் பெட்ரிக் சரம் சேட்டும் கொண்டு ஏமா பெட்ரிக் சரம் சேட்டு வென்றாண்டு டிசம்பர் அவன் எதிர்பார்த்தது. டிசம்பர்ல வாரன்னு சொன்னா போட் கொண்டு வரணுமா? அவ்வளவுதானே. என்னட்டு சொன்னா
சின்னவா வந்த உடனே வந்துட்டு ஏதோ கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கான். அந்த கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அவட்ட சொல்லுங்க என்ன கொண்டு வந்துருக்கு. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அந்த கிஃப்ட் அவங்க ரெடி பண்ண கிஃப்டா. நீங்கிற மேக் பண்ணு கிஃப்ட் அப்படியா? நீங்கிற மேக் பண்ணு கிஃப்ட் அப்படியா? அந்த கிஃப்டை நீங்கிற மேக் பண்ணு. மேக்கிங். என்ன என்ன கொண்டு வந்துருக்கீங்க? கிஃப்ட் யாருக்கு சொல்றேன் என்ன கொண்டு வந்தீங்க? ரெண்டு பேருக்கும் குறிக்க போறீங்களா? யாரு ரெண்டு பேர்? யாரு ரெண்டு பேருக்கு குறிக்க போறீங்க? நீங்க ஆமா. எதுக்காக கிஃப்ட் கொண்டு வந்துறீங்க? எதுக்காக கிஃப்ட் கொண்டு வந்துறீங்க? ஆமா. ரைட் ஓகே சரி அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. ரைட்டா கை தட்டுங்க. ஓகே கை தட்டி ஆரம்பப்படுத்துங்கடாப்பா. ஆர்ஜே தமிழா 1,20,000 தமிழோடு தரணி எங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா திவா கேஜி ஆர்ஜே பிரகலாதன். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சூப்பரா இருக்குதா? நன்றியா. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி கிட்ஸால் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது செகண்ட் டைம். நாங்கள் சொல்லியிருந்தோம் அடிக்கடி ஒரு வீடியோவில் வந்துட்டு பண்ணியில் பவுனியால் அந்த படியன் அவங்க நாங்கள் அந்த வீட்டு படியன் அது மாதிரி செகண்ட் அவங்க. ஸோ வந்து சந்தோஷமாக பெரியவங்க நம்மளுக்கு வந்துட்டு விஷ் பண்ணுறதை விட சின்ன வயசில் இருக்கிறவங்களாம் நம்மளோட வீடியோ பார்த்து லோ வரைஞ்சிருக்காங்க. அதான் இப்படி தான் அந்த படியன் வரைஞ்சிருந்தானே அதை நாங்கள் காட்டுவோம். நாங்கள் அந்த படியன் அதாவது 100 சப்ஸ்கிரைப்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த படியன் வரைஞ்சி 100K சப்ஸ்கிரைப்ஸ் அதான் 100 அதுக்கு முன்னாலே அந்த படியும் வரைஞ்சி வச்சுருந்தோம். அதை காட்ட முடியலாம் போட்டுது. ஸோ ரொம்ப நன்றி. சைனா மொழியில் எழுதிருக்கா. சைனா சொல்லிடுற மறந்து நீங்க இருக்குது வரைஞ்சு கொடுத்தீங்க. நீங்க அம்மா சொன்னதான் first time அம்மா யூடியூப் பார்க்கத்தான் நான் கண்டுட்டேன். நான் அவ உங்க வீடியோஸ் பார்க்கதான் then இங்க வந்துட்டும் கண்டுட்டேன். இப்ப நான் கிஃப்ட் செய்தேன். நான் உங்க வீடியோஸ் பார்க்கத்தேன். எனக்கு ஐடியா இருக்கு. நான் இது செய்வேன். சரி அப்போ எங்கிற வீடியோ நீங்க பாக்குறீங்க. ரொம்ப நன்றி. என்ன வீடியோ பாத்துறீங்க? என்ன வீடியோ நீங்க எங்கிற பாக்குறீங்க? தெரியல. திடீர்னு கேட்டா அப்படி சொல்றேன். நான் உங்கிற வீடியோ கூற பாக்குறதில்ல. அம்மா அப்படித்தான் நாட்டுக்கு போனா சொன்னவ அப்படியா? அப்படி இல்லையா? வீடியோ பாக்குற நீங்க தேங்க்யூ. சமைச்சிட்டு இருக்காங்க. சரி அப்போ சாங்ஸ் ஒன்று டெடிகேட் பண்ணுங்க. என்ன படத்துலேருந்து பாசமலர் படத்துலேருந்து ஒரு சாங்ஸ் ஒன்று டெடிகேட் பண்ணுங்க. சரி அண்ணே அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன நினைச்சிங்க வரும் வரைக்கும் வந்தது வரைக்கும்? வரும் வரைக்கும் உண்மையாக எதிர்வாக்கையில் வருவாண்டது ரெண்டும் வந்தது என்ன நல்ல சந்தோஷம் தான். இப்போ திடீர்னு கண்டது உங்களுக்கு கோவம் வந்துச்சா சந்தோஷம் வந்துச்சு? கோவம் வந்தல அதன் எஃபெக்டாக இனி தான் பார்க்க போகிறேன். சரி இனித்தான் பந்தல் பிரிக்க வேண்டியிருக்கு. கலையாடி பந்தல் பிரிக்க வேண்டியிருக்கு இனித்தான் போல இருக்குது. அதான் அடக்கா போது வந்ததான வந்த சந்தோஷம் 2 நாள் நிற்கெடுக்கும். இடையில அம்மாவை பார்க்கணும். அங்கே நடக்கும் அடுத்தாட நீ அம்மா தான் போகிறது. நீ அம்மா இந்த வீட்டுக்காராக்கள் இருக்கிறாங்களோ? எங்க அம்மா
செயல் நடக்குது. அம்மா 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 இதம்மா ஓம் நாங்க அவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா ஐயாவுக்கு ஏற்ற பெட்ரிக் சரமும் சேட்டும் கொஞ்சம் இருக்கு, எடுக்கிறீங்களோ? நீங்கள் இந்தியன் ரோவா இருக்கு வானோடியா எடுக்கலாம் போங்க, நாங்க டவுனுக்கு இருக்கு. இல்லம்மா நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான பெட்ரிக் சரம் சேட்டு. என்னன்னு சொன்னால் கொஞ்சம் பெட்ரிக் சரமும் சேட்டும் ஓ விலை குறையத்தான். இங்கே பெட்ரிக் சரம் சேட்டெல்லாம் அவ்வளோ தருவாங்க. நாங்க விரும்பினதை செலக்ட் பண்ணிக்க காசு கூட ரெண்டாலும் எடுக்கலாம். அதான் நாங்களும் நிறைய வச்சிருக்கோம். அதில் விரும்பினதை எடுங்கோ. இங்கே எடுக்கிறத விட 1000 ரூபா குறைய போட்டு தரோம். தம்பி நீங்கள் ஒரு பேக்குக்குள்ள இல்லை ஒரு காருக்கெல்லாம் கொண்டு வருவீங்க. ஆனா நாங்கள் விரும்பினதை ஒரு 200 கடையில போய் எடுக்கலாம். பேக்கு அப்படிலாம் பெட்டால போய் பாருங்க, பெரிய கெண்டர் இருக்கு. கெண்டர் ஒன்று இருக்கு. ஆனா கடையில் நாங்க எடுக்கிறோம். கடையும் தோத்து போறோம். உள்ள ஏசியெல்லாம் அடிச்சு கெண்டர் கேரவன் மாதிரி கொண்டு வந்துருக்கு. அது ஒரு குறிப்பிட்டு 10 அடி 20 அடி அகலத்துக்குள்ளதான் முடியாது. கொஞ்சம் மனசாட்சி படி கொஞ்சம் பார்த்து எடுங்களேன். அவ்வளவு தூரம் வந்து வெயில இருந்து வந்திருக்கிறோம், எடுக்க மாட்டேங்கிறீங்க. மற்றவன் பாரு அவர் தான் தூக்கிட்டு வர்றாரு சாரன் எல்லாம். ஓ என்ன வேலை செய்யல ஃபேன்டாப்பா. சரி 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 சரி. இங்கே துஷாமாட ஃபேமிலி இருக்குதே. எல்லா அப்புறம் ஃபேமிலி உங்கள்கிட்ட. ஓ என்ன மாதிரி இப்போ தாங்க உங்களோட நிலைமையா இந்த கடைசா யூடியூப்ல இருந்து இப்படி இறங்கிட்டோம் சரம் பிடிக்கிறதுக்கு. சொன்னா நம்புறே இல்லை. நீங்க தான் சரம் கேட்டது அதுக்கு இப்படி நம்மளும் காஸ்டியூம் போட்டுட்டு வீட்டு விட்டு அவிக்க வேண்டியதா போயிட்டு. அப்படியா? அப்படி நம்மள நிலவரம் போயிட்டு. நீங்க செய்யறது நல்லதான். ஒன்று இல்லாட்டி ஒரு தொழில் செய்யத்தானே வேணும். அதுதான். ஆனா அம்மா டெய்லி நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்க ஆகும்ல இருக்கு. என் ஸ்டேட்டஸ் பாக்குறீங்களா வாட்ஸ்அப்ல? அப்படி ஒருத்த வாங்கல அம்மா வாங்கல ஒருத்த வாங்கல. உங்கள்கிட்ட கொஞ்சம் கதை கேட்கணும். நீங்க உங்களோட ஒரு கதை கேட்கறதுக்கு அவ்வளவு தூரம் மட்டக்களப்புக்கு மெனக்கட்டு வந்திருக்கிறோம். பிறகு என்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? 1 வருஷமா அது போல சந்திச்சேன் நம்ம. மாசக்கணக்கு தாங்க. 18ஆம் தேதி உங்க சந்திச்சாமங்க. இது எங்கட மே 16ஆம் தேதி இழப்போ. ரைட் முள்ளியக்கால் நினைவு கடைசா நீங்க அதான் நாங்க முடிஞ்சு போகும்போது அப்பதான் அவங்களும் ஓடோடி வந்தவங்க டைம் போயிட்டு. அது பிரச்சனை இருந்தா நாங்களே கொண்டு போன கற்பூரம் இதுகள் ஒன்றும் பூவும் போடையில கற்பூரம் கொடுத்த இல்ல. அவ்வளவு சனமா இருந்தேன். அவ்வளவு சனம் அப்படி லைன் சரியான கிரவுண்ட் எல்லாம் அவங்களெல்லாம் செய்யலாம். வாங்கோ ஐயா கொஞ்சம் பறச்சிடுங்க. ஐயாட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன்டா. அப்போ உங்கள்கிட்ட வச்சு தான் அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். என்ன தம்பியோட எல்லாருமே நினைக்கணும். ஐயா கொஞ்சம் பறச்சிடுங்களேன். ஒருத்தர் கொஞ்சம் கூட்டி வாங்கல. ஐயா கொஞ்சம் வரைச்சணும் வச்சுட்டு. எந்த கடவுளே டபுளே 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 அடி ஓடி விடுறாங்க. நான் ஓட போறேன் மட்டக்களவு. இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. மட்டக்களவு ஓட போறோம் நாங்க. எங்களுக்கு நாங்க ஓட போறோம். எங்களை பிடிக்க நீங்க மாட்டு எங்களுக்கு எங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கும் தெரியாது. அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அறிவு மட்டும் தான் தெரியும். என்னன்னா அவையான பாவையோடு ஒரு தொழிச்சு நான் பின்ன சரி போற வாரம் அவன் போட்டு அவையான பண்ண சரி ஓகே விட்டு விட்டான். பின்னாடி சொன்னா கத்திரிக்கிட்ட போயிடாதீங்க. ஜூட்டி கிடைக்கலாம் வீதி கிடைக்கலாம். நீ ரயர் அனுப்பு அப்பான் விளக்கம் கேட்கலாம். அவன் முடியப்புறம் எனக்கு 6:30 கிடைச்சுன்னான். அண்ணா கேளாம இருக்கும். நீங்க அதுக்கு 7 மணிக்கு பாஞ்சு கருங்காரனை கூப்பிட்டு வாண்டதில் சேவடங்க பண்ணி அண்ணாவுக்கு சம்பந்தம் இல்லையா? அவருக்கு சம்பந்தம் இல்லை.
எனக்கு தெரியும் எனக்கு தான் நம்மளப்பான்னு சொன்னானே இல்லையோ நான் சொன்னேன் வாவன தாரன் உள்ளுக்கு வா தாரன் சரி எனியாவது உள்ளுக்கு விடுறீங்களா அம்மா அடி உள்ள அடியோட வாய்ந்து நிக்குது. நீ எனக்கு பண்ணலன்னு சொல்லி இருக்கலாம் அம்மா நீங்க போன் பண்ணீங்க அப்ப நான் அவசரமா ஜூஸ் கடை சொன்னேன் நீ அப்பா வந்திருந்தா ஒரு அன்னைக்கு நான் சொல்றேன் எனக்கு சர்ப்ரைஸா வந்துட்டு அவட்ட நீங்க என்ன நாங்களும் கேட்டுக்கிட்டீங்க என்னண்டாம்மா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நாங்களும் டிஸ்க்ளைமர் முன்னு கொடுத்திருக்கிறோம் பொறுப்பு திறப்பு. அப்ப அந்த வீடியோ நீங்க முன்னு பார்க்கலாம் தெரியும். எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் நிப்பான் பாரு, டிஷர்ட் வந்து போட்டு ஒருத்தர். ரைட் அப்ப சந்தோஷம் தானே இல்ல? சந்தோஷம் இல்ல இது இது என்றாலும் எங்களுக்கு சொல்லிவிட்டு வந்துருக்கலாம். சொல்லிட்டு வந்தா வளமே ஒரு வருஷம் அப்படித்தானே வாராங்க. அப்படியே வரையில போன சொல்லிவிட்டாங்க தெரியாது அது எங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அந்த சர்ப்ரைஸ் ஆகல உயிரே எடுத்துறோம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சர்ப்ரைஸ் சொல்ல வராது அப்படி இல்ல, அது இவ்வளவு பெரிய பிரச்சனையே கொடுத்துருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜேஸ்வரி நீங்க ஒரு பிரச்சனை கொடுக்காது உங்களோட அடி எல்லாம் பிள்ளைதான் வேண்டி இருக்கு. இப்ப உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். விளக்கமா தலை அடைச்சிருக்கு சர்ப்ரைஸ். புது விளக்குமாறு புது விளக்குமாறு அது அப்ப கொஞ்சம் மட்டது கொடுத்துருக்கலாம். பாத்தீங்களா என்னைய கொண்டு மாட்டி விட்டுருக்காங்க. என்ன எனக்கு இது சம்பந்தம் இல்லை. அண்ணன் சொல்லுவான் தங்கச்சிக்காண்டியும் பாசக்கார தங்கச்சிக்கும் ஆசாக்க தங்கச்சிக்கு வேண்டி எதையும் செய்வேன். மச்சான்மார் முத்தெடுக்க போனா கையில தன்னிட்ட தர சொல்லிவிட்டுதான் போவார். ஆனபடிக்கு எங்களுக்கு அணியான் வாங்கத்தானே வேணும். சொன்ன சொல்ல நாங்க உங்களை காப்பாத்தி விட்டாலும் உங்களோட சகோதரன் கூட பிறந்த உங்களை மாட்டி விடுறாங்க. பாத்தீங்களா? அது பரவாயில்ல சௌரம் தானே. இந்த வேலையை நான் சொன்னா தானே வேற எனக்கு தான் ஜபலா போன்னு சொன்னானே இல்லையோ. அதான் இது எப்படி சொல்லுவான் ரெண்டு போட்டு பார்த்தது அவன் இது 3 தடவை என்ன செய்து போட்டானுவான். அப்ப அவனு கொல்லு தானே வேணும். பாத்தீங்களா? 3 தடவை ரெண்டாவது நிசா இவன் இப்ப சொல்லித்தானே வரல இல்லையே. முதல் ஒரு முறை வந்ததே எங்களுக்கு தெரியும். கதவை திறந்து இதுல வரைக்கான்னு தெரியும். அப்படி இது நம்மளுக்குள்ளோட சர்ப்ரைஸ். வந்த நான் கொடுத்துறேன் சொல்லாமத்தான் இல்ல ஒரு வாட்டி சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் சர்ப்ரைஸ் கொடுக்காங்கடா. அதான் அவங்க கடுமையா கடுப்பாங்க. ஓகே, இப்போ அடிவண்ட டயர்ல பிள்ளை எல்லாம் சாப்பிடுகள். ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ கோபம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுதா? கொஞ்சம் குறைஞ்சிட்டு. இப்போ எந்த லெவல்ல இருக்கு? இப்போ எந்த லெவல்ல இருக்கு? இப்போ இவரு கொடுத்துட்டு போய் ப்ரெஷர் பார்த்தா தான் தெரியும். என்ன நாங்க அடி பண்ண நாங்க உள்ள மாட்டிடுவோம் இவரு. அதான் பிரச்சனை. ஸோ சந்தோஷமா எல்லாமே வந்து முடிஞ்சுது. இந்த திடீரென்று வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி வெளிக்கிட்டோம். நீங்க சொல்லு உங்கள்கிட்ட தான். நான் ஒவ்வொரு முறையும் வந்து எங்களை வீட்டில் ஒரு ஆளுக்கு தெரியும் நாங்கள் சர்ப்ரைஸாக வர்றது. தங்கச்சிக்கு தெரிஞ்சால் அண்ணாக்கு தெரியாது, அண்ணாக்கு தெரிஞ்சால் தங்கச்சிக்கு தெரியாது. அப்போ இந்த முறை பார்த்தா நாங்கள் ஆர்ஜே தமிழாகர் வந்து ஒரே ஹெல்பிங் வீடியோவில் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கள எங்கள் கூட ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ செய்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அவையோட ஒரு ஜேர்னி என்று பிளான் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு அப்போ அவையோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு ஒரு விருப்பத்தில் அவைய மூலம் அரேஞ்ச் பண்ணி வந்துடுறாங்க. அப்போ வந்து எங்களை வீட்டாக்களை சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றது எங்கள்ட்ட ஆக்கள் ஹாப்பியாக இருக்கணும்ன்றதை தாண்டி ஆர்ஜே தமிழாவுக்கு ஒரு லீவ் ஒன்று கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கணும்ண்டு அதுக்கு. அதுதான் அப்போ இது ஆர்ஜே தமிழாவுக்கு சர்ப்ரைஸ் இல்லை, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். எங்களை வீட்டுக்காரருக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறதோட இவங்க வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும். உண்மைதான். நாங்களும் 24 மணி நேரம் வேலை செஞ்சு களைச்சி போயிட்டோம். கொஞ்சம் பொடியோ பார்த்தாங்களா தெரியும். நூறுலையா போயிருந்தது அப்புறம் நல்லா களைச்சி போயிட்டேன். களைச்சி போனது போக கிளச்சும் போனாச்சு. ரைட், ஓகே. இப்போ அம்மா வந்து உங்கள்கிட்ட இப்படி சொன்னது, அதாவது உங்களுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் டைமா இல்லை நீங்களும் வருஷம் இப்படி வந்து உங்கள்கிட்ட ஃபேமிலிக்கு வந்துட்டு இங்கே சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறதா? போன முறை வந்தது, ஆனால் சித்திக்கு தெரியும், மாமாக்கும் அம்மாக்கும் தெரியாது. இந்த முறை சித்தியும் ப்ரெக்னெண்டாக இருக்கிறேன், சர்ப்ரைஸ் கொடுக்கலாமன்ட்டு ஒருத்தருக்கும் சொல்லாமல் வந்துட்டு. ரைட், ஓகே. இப்போ போன வருஷம் நீங்கள் வந்ததுக்கும் இப்போ வந்திருக்கிறதுக்குமான சேஞ்ச் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கு?
டிஃப்ரெண்ட்னு சொல்ல போனால் ஆர்ஜி தமிழாவில் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்படி என்ன அந்த டீம் போன வருஷம் இருந்தது வந்து ஒரு கொஞ்சம் பேரோட இருந்தவே. இந்த வருஷம் வரைக்கும் இந்த வளர்ச்சியும் செயற்பாடுகளும் கொஞ்சம் துரிதமாயும் புகமாயும் நல்லா இருக்கு. அப்போ அதை பார்க்க அதில் ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு அதை நடக்க தனி டெலிஃபோனில் கதைக்கணும் சந்தோஷப்படுத்துகிறோம். அப்போ அதோட சேர்ந்து இதே ஒரு சந்தோஷமா இருக்குமான்றது ஒரு நோக்கம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீங்கள் ஆர்ஜி தமிழாவிலே வந்து முடிச்சிடுறீ. ஸோ வந்து நீங்கள் நினைச்சு வந்தது எல்லாமே வந்து சக்ஸஸாக முடிஞ்சது. நாங்கள் பிளான் பண்ணபடி மிச்சபடி எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். அது வந்து ஸ்ரீலங்காவில் சேர்ந்துட்டோம். ஃபேம்பலா போச்சு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஃபேம்பலா வந்து வந்ததே தெரியல. குடும்பத்தில் இருந்து இங்கே வந்தது வந்து அலுப்பு தெரியல. இல்லைன்னு சொன்னால் 12 மணித்தெல்லாம் வாங்க இந்த ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வரைக்கும் ஒரு அலுப்பு வந்துருக்கு. ஆனால் இந்த முறை வந்து அந்த அலுப்பு தெரியல. இல்லை நல்லா வந்து பெம்பலா வந்தபடியா ஆக்கள் கூடத்தானே அதோட சிரிக்கிறதுக்கு பிறகு இந்த சிரிப்பு கதை இருந்துச்சு. உருட்டை இல்லை கிடக்கிட கதைச்சாலும் பண்ணா வந்து போச்சு. நான் வரும்போது ஃபுல்லாக வந்து தூங்கிட்டு தான் வந்தேன். தூங்கிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அண்ணா தூங்கிட்டு தானே வந்து ஃபுல்லா நான் ஸ்லீப்பிங் இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டு வந்தேன் நான்? என்ன பண்ணிட்டு வந்தேன் நான்? நானும் உங்ககிட்ட கேட்டேனே. ஓகே சரி. தமிழ்ல ஒரு 4 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை பிடிச்ச வார்த்தை. அக்கா அக்கா and அம்மா அம்மா சொல்லுங்க. சித்தா செத்தா. தமிழ்ல தெரிஞ்ச வார்த்தை எனக்கு பிடிச்ச வார்த்தை அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா அவ்வளவுதான். ஃபெமிலிக்குள்ளே சொல்லி முடிச்சிட்டிங்க. ரைட். ஓகே. இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆர்ஜே தமிழாவை மெயினாக வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணணும், அவங்களுக்கு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுக்கான காரணம் என்ன? போன முறை உங்களோட வந்து ஹெல்பிங் போனாங்க தானே, அதில் நான் உங்களோட பழக்க வழக்கம் அப்படி கதைக்கிறீங்க எல்லாம் நோட்டீஸ் பண்ணான்னு உங்கள நம்பிக்கை ஏற்கனவே இருந்தது. அந்த ஹெல்பிங் பண்ணோட இன்னும் நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆனது. அதில் உங்களோட டீமு அப்படி இல்லை, நீங்கள் 2 பேரும் தானே இருந்தீங்க, உங்களை பிடிச்சி போனது. அதுக்கப்புறம் இந்த முறையும் உங்களுடைய வரலாம் என்ற அந்த நம்பிக்கை அப்படி இருக்கு. அப்போ ஆர்ஜே தமிழா கிட்டத்தட்ட கைடாக மாற்றிட்டீங்க. கைடான்னு சொல்ல முடியாது. என்னென்று பார்த்தா அவங்க டீமிட்ட வந்து என்ன சொல்கிறா கதைக்கிற தன்மையால் கதை பேச்சு ரெஸ்பெக்ட் வந்து இருக்குது. அவங்களோட நடைமுறை பழக்க வழக்கங்கள் எல்லாம் பிடிச்சிது. அதால் வந்து அந்த டீமை வந்து எங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரே வசனத்தில் சொல்லலாம் பிடிச்சிது. அப்போ நம்ம அதையும் கேட்கக்கூடாது, நம்மளுக்கு புகழ்ச்சி வந்து பிடிக்காது. சரி, அப்போ பிடிக்காட்டிக்கு நாங்கள் மனதில் இருக்கிற கருத்துக்கள் சில சொல்லத்தானே வேணும். ஓகே ஓகே. உண்மையில் வந்து சந்தோஷம். என்னோட சொன்னால் போன வாட்டி வந்து நீங்கள் ஆர்ஜே தமிழ் மூலம் வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணீங்க. அண்ட் போனதுக்கு அப்புறமா வந்து அங்கேருந்து நிறைய பண்ணீங்க. ஸோ போன வாட்டி சொன்னீங்க என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கையால் இதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்லி சொன்னீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணுற ஐடியா இருக்குது. அப்படி பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி அந்த ஹெல்ப் பண்ணுற ஐடியாக்கள் இருக்குது? அது தொடரும். எங்களை என்னன்னு சொல்கிறது, வீட்டில் ஒவ்வொரு ஆக்களோட பிறந்த நாளும் வந்து 12 மாதத்துல ஒவ்வொரு மாதம் வந்து ஒன்றான் இருக்கும். 5 பேருக்கும் 5 மாதம் பிறந்த நாள்ன்றது வரும். அந்த பிறந்த நாளை ஒட்டியோ அல்லது வேறு எங்களுக்கு செய்யணும் ஒரு தோன்றிருக்கோ அது தொடர்ச்சியாக இந்த ஆர்ஜே தமிழா இருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக தொடரும். ஆர்ஜே தமிழா இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக வந்து. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நான் தெய்வான பாட்டியை பார்க்க போகணும். கண்டிப்பாக நான் வந்து அதுக்காக வேண்டி தானே அப்படியா? மெயின் ரீசன் அவங்கள பார்க்க வந்தது. அவங்க இந்த வயதுலேயும் தன்னம்பிக்கையா நம்பிக்கை இழக்காம அவங்கள்ட்ட சொந்த காலில் நம்பி இருக்கிறாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அவங்கள பார்க்க போக ஆர்வம் ஆசை. ஓகே. என்னென்னா தெய்வான பாட்டியை சந்திக்கணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணணும். சரியா? உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு 5000 ஃபீஸ் ஒன்று கட்டணும். அப்புறம் அவங்களோட வளவுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு 10,000 ஃபீஸ் ஒன்று கட்டணும். பிரச்சனை தான். அது எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்தா வாட்டியை கொடுத்துட்டு வரோம். அது எங்கிட்ட தான் நாங்கள் அவட்ட ஃபோன் எடுத்து நாங்கள் பக்கத்தில் வேறு வந்தானே நீங்கள் ஃபினிஷ் பண்ணினீங்கன்னா கணக்க முடிச்சு விடுறோம். ரைட். ஓகே ஓகே. உண்மையில் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அதில் வந்து நிறைய விபரீதங்கள் வந்து வரும். திடீரெண்டு வாரதுனாலையும் சரி, இப்போ ஒருத்தரங்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாதனால அவங்க ஒரு 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 மென்டாலிட்டியில் வந்து இருப்பாங்க. அப்போ சடன் வந்து அவங்களுக்கு முன்னால் நின்றது வந்துட்டு அவங்க சம்டைம் வந்துட்டு கோவப்படுவாங்க, சில நேரம் தான் சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வண்டி இப்படி வலிக்கிட்டு வந்தீங்க நீங்கள்? உங்க கேள்விக்கு பதில நீங்களே நேரம் பார்த்துருப்பீங்க தானே அவங்களோட ரியாக்ஷன்கள் எப்படி இருந்தான்னு சொல்லி. அதனால தான் நம்பி நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணினேன். எந்த குடும்ப பக்கம் எனக்கு நம்பிக்கை இருந்தது. எதையும் அவங்க சமாளிப்பாங்கன்ற நிலப்பாடு இருந்தபடியே நான் கோவத்தில் கருத்துக்கு அடிச்சிருக்கேன். அவர் அடிக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் அதெல்லாம் முன்னுக்கே அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லித்தான் இருந்தேன்.
எல்லாம் இதண்டு வினம் பிறகு நோமலுக்காகவே வந்துடுவினம் நீங்கள் நேராக பார்த்துனீங்களா நம்பிக்கை அதுதானே வாழ்க்கை ஏன்னா ரைட் ஓகே இப்போ இனி எப்போ வெளிக்கு ஒரு ஐடியா விழிக்கிறது என்ன டேட் படி ஃபிக்ஸ் பண்ணல அப்படியும் ஒரு மாதம் வந்து நிற்கிற ஐடியா இன்றைய நாள் வந்து சந்தோஷமாக வந்து அமைஞ்சி தானே ரைட் ஓகே எங்களுக்கு சந்தோஷம் பண்ணாது நாள் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமே வயசு அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி வந்து உங்களுக்கு என்ன சந்தோஷம் உங்களை இன்னும் கூட புரிஞ்சுள்ள டைம் கிடைச்சது வேற சொல்லுங்க வேற சொல்லுங்க உங்களோட வந்தபடியா உங்களோட இன்னும் கூட புரிஞ்சு கொள்ள டைம் கிடைச்சது உங்களை பற்றி கூட தெரிஞ்சு கொண்டிருந்தேன் என்ன வந்ததுல இருந்து எங்களை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுட்டீங்க உங்களோட கேரக்டர் அதான் எங்களோட கேரக்டர் நாங்க வெளிப்படுத்த மாட்டோம் அப்படி தோன்றல எங்களுக்கு அப்படி தோன்றல எப்படியே தொடர்ச்சி அடுத்த ஒரு நாள் தானே நீங்க ஒரு நாள் தானே 2-3 நாளைக்கு டிராவல் பண்ணா தெரியும் அது 2-3 நாள் வந்து டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் டிராவல்னு சொல்லல வீடியோ டெய்லி பார்த்து கொண்டிருக்கிறவங்க அவங்க கேரக்டர் வந்து ஒரே மாதிரி இருக்குமென்றது அதுல விளங்குது வீடியோவிலேயே அது சரி சரி ஓகே நீங்க வந்து எதுக்கு எப்படி டிசைட் பண்ணீங்க ஆர்ஜி தமிழாக்கு வந்துட்டு இப்படி ஒரு கிஃப்ட் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் இது வந்துட்டு வரைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சடன்ட்டு கேட்டது சும்மா கேட்டாலும் விளங்காது என்ன விளங்கிட்டு நான் கேட்டது விளங்கிட்டு Ostre geesta, team undrigsta. Entschuldigung, Entschuldigung, கேளுங்க அது. Er hat gefragt, wie du auf die Idee gekommen bist, dieses Geschenk für dich zu machen. எனக்கு உங்களோட வீடியோஸ் பிடிக்கும் நான் இதை பார்க்கிட்டேன் அம்மா கேட்கிட்டேன் அந்த கிஃப்ட் செய்யலாம் அவள் ஓம் சொன்னட்டா und dann நான் இது செய்தேன் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி ஓகே ஓகே அண்ட் வந்து இன்னைக்கு இந்த ஒரு நாள் வந்து சந்தோஷமாக அமைஞ்சிருந்தது ஸோ இன்னும் இவங்க கூட ஒரு சில இடங்களை பார்த்தா அதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக வந்து காண்பிப்போம் அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ வந்துட்டு முழுக்க ஒரு ஃபன்னாக இருக்கணும் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதை வந்துட்டு மேக் பண்ணோம் அந்த அது தாண்டி அவங்களோட ஃபேமிலியை வந்துட்டு அவங்க இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்து அதை பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க அண்ட் வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க இப்படி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதால நாங்கள் வந்துட்டு சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுறது அண்ட் வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படியான விஷயங்களை வந்து பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தவங்க போன வருஷம் வந்து போய் சொன்னதால் வந்து நாங்கள் அதுக்காக வேண்டி தான் இதை பண்ணது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற வேலை உங்களுக்கே வந்து தெரியும் நிற்கிறது கூட டைம் இருக்குது அதை அப்படி ஓட்டமாக நிறையா வந்து திட்டு ஸோ அதனால தான் ஓகே அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் அப்படி வாங்கிட்டு சொல்லுங்கள் பாய்